Hi dear friends, welcome to Village Teaching Vaati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கு ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3 பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 30 2024 வரைக்கும் நடந்துச்சு, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பர், உங்கள் ஷிஃப்ட்டுக்கான கொஷின் பேப்பர், அதுக்கு நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணீங்க, அதுக்கு என்ன ஆன்சர் கீன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணிக்கலாம். அதாவது கொஷின் பேப்பரில் மிஸ்டேக் இருக்குது, இல்லை ஆன்சரில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த சர்க்குலரில் சொல்லியிருக்காங்க. அதாவது டேட் பார்த்தீங்கன்னா 6 ஜனவரி 2025, ஓகேங்களா? 6 ஜனவரி 2025 அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11 ஜனவரி 2025, ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஸ்ட் டேட். ஸோ இந்த டேட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஷின் பேப்பரோ இல்லை உங்கள் ரெஸ்பான்ஸோ இல்லை ஆன்சர் கீயோ வியூ பண்ணிக்கலாம். சேம் டைம் நீங்கள் அப்ஜெக்ஷனும் ரைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? 11 ஜனவரி 2025 காலை 9 மணியோட பார்த்தீங்கன்னா லிங்க் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைமிங் கட்ட நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஏதாவது உங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண போகிறீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஷனுக்கு பாருங்கள் 50 ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கொஷனுக்கு, சரிங்களா? ஒரு கொஷனுக்கு மட்டும் இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஆன்லைன் மூலயமா தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான மெத்தட்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அப்ஜெக்ஷன் எப்படி ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க 4th பாயிண்ட்டில். அந்தந்த ஆர்ஆர்பி வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்சர் கீ வியூ பண்ணுறதோ இல்லை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஜனவரி 11 2025ன்னு சொல்லியிருக்காங்க. காலை 9 மணியோட க்ளோஸ் ஆகுது, ஓகேங்களா? ஃபைனலாக அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்ஆர்பி தான் டெசிஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பி எடுக்கிற டெசிஷன் தான் ஃபைனலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கேண்டிடேட் லாகின் ஆகும், ஓகேங்களா? கேண்டிடேட் பேஜுக்கு போகும். ஸோ கேண்டிடேட் பேஜுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கேப்சா டிஸ்பிளே ஆகுதோ அதை மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள், சரிங்களா? லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வரும். அதில் கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா? அதில் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரெஸ்பான்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்அப் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ், உங்கள் ரெஸ்பான்ஸு ஆன்சர் கீ வியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதா இருந்தால் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ஆன்சர் கீ நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கான அந்த விஷயம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3க்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 மார்க், ஓகேங்களா? ஸோ அந்த 100 மார்க்கில் பார்த்தீங்கன்னா மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஆர்ஆர்பி சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா யூஆர் இடபிள்யூஸ்க்கு 40%, அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 30%, அப்புறம் எஸ்சிக்கு 30%, எஸ்டிக்கு 25% சொல்லியிருந்தாங்க. இதில் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அதில் கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு சொன்ன பர்சன்டேஜில் 2% ரிலாக்ஸேஷன் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இது மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் தான் ஆர்ஆர்பி சொன்னது. பட் கட் ஆஃப் டிஃபர் ஆகும். ஏன் கட் ஆஃப் டிஃபர் ஆகும்னா காம்படிஷன் இருக்குது இல்லையா, அதனால கட் ஆஃப் டிஃபர் ஆகும், சரிங்களா? ஸோ டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ரெக்கமெண்ட் ப்ராசஸ் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எத்தனை பேர் கால் பண்ணுவாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது இங்கே பாருங்கள், கேண்டிடேட்ஸ் வில் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேர் மார்க் அண்ட் மெரிட் இன் த சிபிடி. அதாவது சிபிடியில் நீங்கள் எடுக்கிற பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து, பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, அந்த கட் ஆஃப், ஓகேங்களா? அந்த கட் ஆஃப் பேசிஸில் தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். எத்தனை பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த நம்பர் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இவங்க டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருக்காங்களோ அந்த வேக்கன்சி தான் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையுமே பார்த்துக்குங்க. அப்போ டெக்னீஷியன் கிரேட் 3க்கு எவ்வளோ வேக்கன்சி சொல்லியிருந்தாங்க ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஜோனுக்கு மட்டும், ஓகேங்களா? சென்னை ஜோனுக்கு மட்டும் பாருங்கள் கிராண்ட் டோட்டல், சரிங்களா?
கிட்டத்தட்ட ஒரு 2700 ப்ளஸ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ 2700 பேர் தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது கம்யூனிட்டி வைஸா. அப்போ யூஆர்க்கு எவ்வளோ 1089 அப்போ 1089 தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. எஸ்சிக்கு வந்து 421 421 தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எஸ்டிக்கு வந்து 226 ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஓபிசிக்கு வந்து 701 பேர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இடபிள்யூஎஸ்க்கு 279 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் இங்கே வந்து எத்தனை வேக்கன்சி சொல்லியிருந்தாங்களோ அத்தனை வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சேம் நம்பர் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப்ன்ற விஷயம் வந்து எப்படி ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஏஎல்பி எக்ஸாமுக்கும் அப்புறம் ஜேஇ எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி எக்ஸாமுக்கும் ஜேஇ எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் அப்ளிகேஷன் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க நம்ம சென்னை ஜோனுக்கு மட்டும். சரிங்களா? இப்போ ஏஎல்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 66,550 அந்த அப்ளிகேஷன் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை கேண்டிடேட் வந்து சிபிடி 1க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. சிபிடி முடிஞ்சதுக்கு அப்புறம், நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்புறம் அதே போல் ஜேஇக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் 1,17,363 பேர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதே போல் டெக்னீஷியனுக்கும் விட்டுருந்தா அது மட்டும்தான். சரிங்களா? டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் இத்தனை பேர் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்களா, அதை பொறுத்து தான் ஒரு வேக்கன்சிக்கு வந்து எத்தனை பேர் காம்படிட்டாக இருக்காங்க அப்படின்றத நிர்ணயித்து அப்போ கட் ஆஃப் வந்து எப்படி ப்ளே ஆகும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஆர்ஆர்பி வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதே போல் நார்மலைசேஷனுமே இருக்குது. ஷிஃப்ட் வைஸ் மொத்தம் ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் இல்லையா, அப்புறம் நார்மலைசேஷன் பண்ணுவாங்க. நார்மலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேக்கன்சிக்கு வந்து எவ்வளோ பேர் காம்படிட்டாக இருக்காங்க அப்படின்றத பொறுத்து. ஓகேங்களா? இந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் மேக்ஸிமம் ஆப்சண்ட்டாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப்ஷன்லாம் போக எத்தனை பேர் டோட்டலாக ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க பொறுத்து அப்போ அதில் ஒரு வேக்கன்சிக்கு வந்து எவ்வளோ பேர் காம்படிட்டாக இருக்கான்றத விஷயம் ஓகே பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃப்ன்ற விஷயமா வந்து ரோல் வந்து ப்ளே ஆகும். சரிங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ வியூ பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதுக்கும் தான் இப்போதைக்கு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக பார்ப்போம். அந்த நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கரெக்டாக சென்னை ஜோன் வைஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு கட் ஆஃப்ன்றது ஒரு சேஃப் ஸ்கோர்ன்றது இந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நம்மளால் யூகிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து உங்கள் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில், அதாவது உங்கள் மனசு திருப்தி இருக்கும், நம்ம இத்தனை மார்க் எடுத்துட்டோம் ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டேஜ் தான் சிபிடி, அடுத்ததே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இதில் வந்து நீங்கள் உங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ நம்ம ஓரளவுக்கு போயிட்டோம், அந்த மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வேலிட் அப்ளிகேஷன் கவுண்ட் வந்துச்சுன்னா அதை பொறுத்து அப்புறம் கம்யூனிட்டி வைஸ் எப்படிலாம் கட் ஆஃப் வந்து சேஃப் ஸ்கோர் வந்து வரலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஏதாவது ஒருத்தருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ செக் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.